ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வயசு சம்மந்தமான பல முக்கியமான தகவல்லாம் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அமீரகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 2 மாதங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருக்கிறாங்க. இது மூலமாக நாட்டில் வந்து சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற வெளிநாட்டவர்களுக்கு அவங்களுடைய விசா நிலையை சட்டப்பூர்வம் ஆக்குறதுக்கும் அபராதம் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில் சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் அபராதங்கள் தள்ளுபடி செய்யப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய புதுப்பிக்காத சுகாதார அந்த காப்பீட்டுக்கான கட்டணம் மற்றும் அபராதங்களுக்கு விலக்கு அளிக்கிறதுக்காக சுகாதார காப்பீடு வந்து அதற்கான நிலையை சரி செய்வதற்காகவும் விண்ணப்பங்களை வழங்குறதாகவும் அதை சரியான முறையில் செயல்படுத்தினால் அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அபராதங்கள்லேருந்து தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. பொது மன்னிப்பில் போகிறவங்களுக்கு மீண்டும் சரியான விசாவில் எந்த நேரத்துலையுமே அமீரகத்துக்கு திரும்பலாம் அப்படிங்கிற தகவலையும் வெளியாயிருக்கு. துபாயில் இருக்கிற பன்முக கலாச்சாரமான குளோபல் வில்லேஜ் வந்து கோடை காலத்தை முன்னிட்டு கடந்த சில மாதமாக மூடியிருந்தாங்க. இருந்தாலும் அக்டோபர் 16ஆம் தேதி இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 29வது சீசன் தொடங்கும் அப்படின்னு சொன்ன நிலையில் இந்த சீசன் பார்த்திங்கன்னா மே 11, 2025 வரை நீடிக்கும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், 65 வயதுக்கு மேற்பட்டவங்க, அது மட்டும் இல்லை மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கு எல்லாமே டிக்கெட் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த சீசனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்துருக்கிறதாகவும் சுமார் 40,000 நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் கண்டு கழித்திருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சவாரிகள் மூலமாக பொழுதுபோக்கு இடங்கள் மூலமாகவும் 3500 கடைகள் மற்றும் 250 சாப்பாட்டு இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான வசதிகள் செய்திருக்கு அப்படின்னும் இந்த வருடமும் அதே மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னும் தகவலில் வெளியாகிருக்கு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் உலகின் மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபா அமைந்திருக்கிற நிலையில் தற்போது உலகத்துடைய 2வது கட்டிடமும் துபாயில் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. துபாய் பிரதான சாலையான ஷேக் ஷயத் சாலையில் அமைந்திருக்கிற உலகின் 2வது மிக உயர கோபுரமான பூஜ் அஜிசியுடைய உயரம் 725 மீட்டர் அப்படிங்கிறதும் சுமார் 131க்கும் மேற்பட்ட மாடிகளை கொண்ட இந்த வானுயர்ந்த கட்டிடம் வருகின்ற பிப்ரவரி 2025 விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2028க்குள்ளே பணிகளை முழுமையாக முடிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதாகவும் தகவலில் வெளியாகிருக்கு. அடுத்ததாக குவைத்தில் இருக்க ஹவாலியில் 4 உணவகங்கள் மூடப்பட்டிருக்கிறதாகவும் 90 கிலோ அழுகிய இறைச்சிகள் கைப்பற்றிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. 50 கிலோகிராம் சிக்கன் மற்றும் 40 கிலோகிராம் வந்து மீட் இது எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே சுத்தம் இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க செஞ்ச ஆய்வகத்தின் மூலமாக தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக 400 மது பாட்டிலோட ஒரு வெளிநாட்டவரை குவைத்தில் கைது செஞ்சுருக்கிறாங்க. அவர்கிட்ட இருக்கிற அனைத்து பாட்டில்களுமே பறிமுதல் செய்யப்பட்டு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அடுத்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை செல்ல இருந்த ஜசரா ஏர்வே 2.5 மணி நேரம் லேட்டான காரணத்தினால பயணிகள் ரொம்பவே அவதிக்குள்ளாக இருக்கிறாங்க. காரணம் ஏன்னா அந்த விமானம் திருப்பி விடப்பட்டிருக்கு. அதாவது ஏர் கண்டிஷனர் மற்றும் சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால அதை சரி பண்ணி திருப்பி அந்த விமானத்திலேயே பயணிகளையும் அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி போயிங் 777 அப்படிங்கிற ஒரு விமானம் 214 பயணிகளோட 17 க்ரூ மெம்பர்ஸோட நடுவானில காற்றினுடைய மாற்றத்தின் காரணமாக தத்தளித்திருக்கு. அந்த டயத்தில் அந்த ஃபுட் சர்வ் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அப்போல்லாம் வந்து உணவெல்லாம் கீழே விழுந்து எல்லாம் சாஞ்சி பல காயங்களும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் தகவலில் வெளியாகிருக்கு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் வரக்கூடிய இந்த மழைக்காலத்தை முன்னிட்டு சுகாதார அமைச்சகம் பல கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. காரணம் நோய் தொற்று பரவாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 43 தடுப்பு சுகாதார மையத்திலேருந்தும் 7 மருத்துவமனைகள்லேருந்தும் தேவையான தடுப்பூசி வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.